ஸோ இப்போ கரண்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணி பார்த்தோம்னா, அரௌண்ட் ஒரு 140 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனும் ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. பட் இவென்ச்சுவலி மார்னிங் என்ன நடந்துச்சுன்னா, ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் நான் லாஸ்ட் ஃபியூ டேஸாக சொல்லியிருந்தேன். அதாவது லாஸ்ட் 2 to 3 டேஸாக சொல்லியிருந்தது என்னன்னா, மார்க்கெட் இதுக்கு முன்னாடி வர ஈச் அண்ட் எவரி ஹெட்லைன்ஸுக்கு ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த ரியாக்ஷன் கம்மியாக பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் எக்ஸாக்டாக அதே தான் இன்றைக்கி நடந்துருந்துச்சு. ஈவன் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லையும் பெருசாக ட்ராப் இல்லை. ஆர் ஈவன் டவ் ஃபியூச்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாலும் பெருசாக ரியாக்ஷன் இல்லை. ஸோ அதனால் கிஃப்ட் நிஃப்டிலையும் பெருசாக ரியாக்ஷன் இல்லை. ஜஸ்ட் அந்த இனிஷியல் ஓப்பனிங் ரேஞ்சுக்குள்ளே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 150 பாயிண்ட்ஸ் நம்ம நிஃப்டியில் வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா, எஸ்டர்டேயோட க்ளோசிங்கிலேருந்து இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 450 கிட்ட ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. 24,450. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேஸில் 24,400 to 450 தான் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஒரு கீ ஜோனுக்கிட்டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. அண்ட் லைக்லி டேட்டா பார்த்தீங்கன்னாலும் டேட்டாவில் எஃப்ஐயோடைய அந்த அக்ரெஷன் ஷார்ட் ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கன்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. வேறஸ் இன்டர்டே பேசிஸில் எஃப்ஐ புலிஷ் ஆகாங்க. பட் வால்யூம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் இருக்குது. ஸோ ப்ரோஸ் வந்து மிக்சர்ஸில் இருக்காங்க. ஸோ அதனால் டேட்டாவில் ஒரு கிளாரிட்டி இல்லை. அண்ட் லைக்லி மார்க்கெட்டும் ரியாக்ட் ஆகுது ஹெட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான். அண்ட் நம்ம டெய்லி பிக்சரும் பார்த்தலாம். நம்ம எஸ்டர்டே தான் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் டுவோர்ட்ஸ் டெய்லி டைம் ஃப்ரேமில் 200 ஏஎம்ஐட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மோரார்லஸ் மார்க்கெட் வந்து ஒரு கீ ரெசிடன்ஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த லெவலில் பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான நியூஸ் தேவைன்னு சொன்னேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு அதில் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா அதர் இண்டெக்ஸ் 200 ஏஎம்ஐ கிட்ட இருக்காங்க. வேறஸ் பேங்க் நிஃப்டி 200 ஏஎம்ஐ பிரேக் பண்ணி மேலே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் பார்க்க முடியுது. ஸோ இவென்ச்சுவலி மார்க்கெட் எப்போ வீக்காக இருக்கும்னா எஸ்டர்டேஸோடைய லோவை பிரேக் பண்ணி கீழே சஸ்டைன் பண்ணாங்கன்னா வீக்காக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகர் பிக்சரில் லாஸ்ட் ஃபியூ டேஸ் என்ன தான் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தாலும் ப்ரீவியஸ் டேவோடைய லோவை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கல. ஸோ மார்க்கெட்டோடைய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ப்ரீவியஸ் டேவோடைய லோவை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சாங்கன்னா நம்மளுக்கு அப்பயே வந்து சைன் ஆஃப் வீக்னஸ் கிடைச்சிடும். ஸோ அதனால் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் டேவோடைய லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்ன தான் இன்ட்ராடே பேசிஸில் பிரேக் பண்ணாலும் டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் பார்ப்போம். அண்ட் லைக்லி மார்க்கெட் வந்து எஸ்டேஸோட ரேஞ்சில் மிடில் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் ப்ரீவியஸ் டேவோட லோக்கிட்ட டெஸ்ட் எடுத்தும் ரிவர்ஸ் ஆகலாம். ஆர் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது லைட்டாக மேலே புஷ் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் 24,555 போய்ட்டு அங்கே இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ லைக்லி நான் இன்றைக்கி இன்ட்ராடேக்கு வாட்ச் பண்ண போகிற கீ லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டேஸோடைய லோ அண்ட் தென் 480, 555 அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 640. ஸோ இந்த 4 லெவலும் தான் நான் இன்றைக்கி இன்ட்ராடேக்கு மார்க் பண்ணிட்டு வாட்ச் பண்ண போகிறது. அண்ட் மார்க்கெட் இந்த லெவல் வரக்குள்ள க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் இந்த 4 லெவல் இருந்தால் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மோரார்லஸ் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோடைய லோக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் 200 ஏஎம்ஐ அப்படிங்கிறது மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணும். அண்ட் லைக்லி 750 to 825 75 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து மேலே அப்பர் எண்டில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் எஸ்டர்டேஸோட ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா டுவர்ட்ஸ் 750 போக ட்ரை பண்ணுவாங்க. அண்டு வீக்னஸ் அப்படிங்கிறது எஸ்டர்டேஸோட லோவை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா வீக்னஸ் கண்டினியூ ஆகும். அண்ட் நம்மளுக்கு சைன் ஆஃப் பெரிஸ்னஸ் கிடைக்கும். மார்க்கெட் இந்த ரேலி வந்ததுக்கு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எதிர்பார்க்கலாம். அண்ட் லைக்லி நம்மளுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபில் பண்ண வேண்டிய கேப்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக மார்க்கெட் மினிமம் பார்ஷலாவாச்சும் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த கேப்ஸையும் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த லெவலில் வரக்குள்ள க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபார் இன்ட்ராடே இந்த 4 லெவலும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியே சந்திப்போம். மகிழ்ச்சி.